ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்திலே இந்த காணொளி வாயிலாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஜெபம் செய்வோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று வான சேனைகளினாலும் பக்தர்களினாலும் பரிசுத்தவான்களினாலும் போற்றப்படுகின்ற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய நாள் காலை நேரத்திலே வீடுகளிலே காணொளி வாயிலாய் நாங்கள் உம்மை நோக்கி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே என்று சொல்லி ஆராதனை நாயகனாம் ஆராதனை வேந்தனாம் உம்மை ஆராதிப்பதற்கு மறுபடியுமாய் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன காலங்களிலெல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே காண செய்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைகளை எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் இந்த ஆராதனையிலே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும் போது, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது, உம்மை துதித்து பாடும்போது, வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது உண்மையாகவே இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய், உம்மை நோக்கி உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் கூப்பிடும்படியாய் கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டியல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த காணொளி வாயிலாய் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, எந்த நோக்கத்தோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ
அந்த நோக்கத்திற்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆராதனை முழுவதையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா என்ற பாமாலையை நாம் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாமாலை. யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம். நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 13வது சங்கீதம். 13வது சங்கீதத்தை நாம் முறையே மாறி மாறி வாசிப்போம். Psalm 13 for our responsive reading. Psalm 13 for our responsive reading. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? How long must I wrestle with my thoughts and every day have sorrow in my heart? How long will my enemy triumph over me?
என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். My enemy will say, I have overcome him, and my foes will rejoice when I fall. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். I will sing to the Lord, for he has been good to me. நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவாண்டி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பரிசுத்த யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதில் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். அமருவோம். இப்பொழுது திருமுறை பாடம் வாசிக்க கேட்போம். The scripture portion for today's morning meditation is taken from Habakkuk chapter 1, words 1 to 11. Habakkuk chapter 1, words 1 to 11. The oracle that Habakkuk the prophet received. How long, O Lord, must I call for help, but you do not listen, or cry out to you violence, but you do not save? Why do you make me look at injustice? Why do you tolerate wrong? Destruction and violence are before me. There is strife and conflict abounds. Therefore, the law is paralyzed and justice never prevails. The wicked hem in the righteous so that justice is perverted. Look at the nations and watch and be utterly amazed, for I am going to do something in your days that you would not believe even if you were told. I am raising up the Babylonians, that ruthless and impetuous people who sweep across the whole earth to seize dwelling places not their own. They are a feared and dreaded people. They are a law to themselves and promote their own honor. Their horses are swifter than leopards, fierce than wolves at dusk. Their cavalry gallops headlong, their horsemen come from afar. They fly like a vulture sweeping to devour, they all come bent on violence. Their hordes advance like a desert wind and gather prisoners like sand. They deride kings and scoff at rulers. They laugh at all fortified cities. They build earthen ramps and capture them.
Then they sweep past like the wind and go on, guilty men, whose own strength is their God. May God bless these words. அல்லேலூயா. மறுபடியுமாய் இந்த காணொளி வாயிலாக கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த டெக்னாலஜி ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இம்மட்டுமாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையிலே சிங்கக்கெபிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. அவனுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளை செய்து அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவே இல்லை. சிங்கங்கள் அப்படியே ஆட்டுக்குட்டியைப் போல படுத்திருந்தன. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தானியேலோடு கூட இருந்து அவனை சிங்கத்தின் கெபிக்கு பாதுகாத்த ஆண்டவர் சிங்கம் போன்று கர்ஜித்து வருகிற சத்ருவின் கரத்திலிருந்து நம்மை ஆண்டவர் பாதுகாப்பார். சிங்கம் போன்று கொள்ளை நோய் போல வருகின்ற இந்த கொரோனாவிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள ஆண்டவர், அவர் வல்லமையுள்ள ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேனப்பா. சிங்கக்கபியில் விழுந்த தானியேலை பாதுகாத்த ஆண்டவர் இன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவிக்கிறவராய், ஜீவனுள்ள ஆண்டவராய் இருக்கிறீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடலை நாம் பாடுவோம். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்று சொல்லக்கூடிய பாடல். நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ
சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, சிங்கக்கேபியிலே தானியேலை காப்பாற்றின ஆண்டவர், தீச்சுளையிலே எரிகிற அக்கினியிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றின ஆண்டவர், அவர்களோடு நடந்த ஆண்டவர், தானியேலோடு அமர்ந்திருந்த ஆண்டவர் நம்மோடு இந்த நாளிலே உயிருள்ளவராய், உயிர்த்தெழுந்த ஆண்டவராய், உண்மை உள்ளவராய், வாக்கு மாறாதவராய் நடந்து வந்திருக்கிறார். நம்மத்திலே பிரசன்னமாயிருக்கிறார், பிரசன்னமாயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை வழி நடத்தி வந்தீரப்பா. சிங்கக்கேபி போன்ற சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்த போதிலும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்தீரப்பா. உண்மை உள்ள ஆண்டவராக இருந்தீர் ஆண்டவரே. வாக்கு மாறாதவராக இருந்தீரப்பா. எங்களோடு கூட அமர்ந்திருந்தீர் ஆண்டவரே. எங்களோடு கூட நடந்து வந்தீரப்பா. எங்களை தூக்கி சுமந்தீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கும்போது 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்லி முடியாதப்பா. எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். எங்களுடைய திருச்சபையின் வாழ்விலே கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். எங்களுடைய சமூக வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. ஒவ்வொன்றாய் நாங்கள் எண்ணி பார்க்கும்போது உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம் நாதா. எங்களிலே அநேக குறைகள் உண்டு அப்பா. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொன்ன அந்த சங்கீதக்காரனை போல எத்தனையோ தருணங்களிலே நாங்கள் உம்மை வேதனை படுத்துகிறவர்களாய், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாய், அதிகமாய் பொறுமை இழந்தவர்களாய், கோபப்படுகிறவர்களாய், கோள் சொல்லுகிறவர்களாய், அவதூறு பேசுகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறோம் அப்பா. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் அந்த பெயரை மாத்திரம் தரித்தவர்களாய், ஒரு உண்மை கிறிஸ்தவ ஜீவியம் இல்லாதவர்களாய் அநேக வேளைகளிலே நாங்கள் நடந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே, இந்த கர்த்தருடைய நாளிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னீரேப்பா. நொறுங்குண்ட
நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தேவன், உம்மிடத்தில் நாங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு வரும்போதெல்லாம் ஆண்டவர் எங்களை அணைத்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறீரப்பா. இந்த நாள் காலை வேளையில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நாதா. எங்களை கழுவுவீராக. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று சொன்ன அந்த சங்கீதக்காரனை போல ஒரு முறை ஆண்டவரே எங்களை கழுவுவீராகப்பா. எங்களை மறுபடியுமாய் ஆண்டவரே சுத்தப்படுத்துவீராகப்பா. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டியல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறீரப்பா. எத்தனை முறை தவறினாலும் ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்து மறுபடியுமாய் ஒரு புதிய வாழ்வை எங்களுடைய வாழ்க்கையில் தந்து ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நாங்கள் சந்தோஷமாய் வாழக்கூடிய கிருபையை என் தேவன் தருகிறீரப்பா. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாய் கர்த்தர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீர். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விலக்கினீரப்பா. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் எங்களுடைய திருச்சபை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை கரத்தில் எடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரத்தில் எடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறு பருவம் முதலே உம்மை அதிகமாய் நேசிக்கின்ற பிள்ளைகளாய் காணப்பட, சிறு பருவத்திலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியான ஜீவியம் செய்கின்ற பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகள் காணப்பட கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டியல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறு வயதிற்குரிய எல்லா விதமான வியாதிகளுக்கும் துன்பங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆன்லைன் மூலமாய் வகுப்புகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு சென்று படிக்க முடியாவிட்டாலும் இம்மட்டுமாய் கல்வியை ஆன்லைன் மூலமாய் தொடர கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறீர். இதிலேயும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட, உண்மையோடு படிக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டியல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொன்னனுமாய் நீர் ஆண்டவரே பெற்றோரோடு கூட வீட்டிலே இருந்து உம்மை ஆயத்தப்படுத்தினது போல எங்களுடைய பிள்ளைகளும் நான் ஸ்கூலுக்கு போகவில்லையே, கல்லூரிக்கு போகவில்லையே என்று அல்லாதபடிக்கு வீட்டிலே இருந்து இந்த நாட்களிலே தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, நல்ல முறையிலே ஆண்டவரே அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாட்களை எண்ணக்கூடிய அறிவை ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதால் தானே என்று சொன்னனுமாய் உம்முடைய வேத வசனத்தின்படி எங்களுடைய பிள்ளைகள் தங்களை காத்து கொள்ள வாலிப பருவத்திலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைத்து அதிகமாய் உமக்கு முதலிடம் கொடுத்து ஒருவேளை படித்தாலும் வேலை செய்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் செயல்பட வாழ்க்கையிலே உயர்ந்த இடங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகள் நல்ல வேலைகளை பெற்றுக்கொள்ள அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டியலுமாய் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஏற்ற நாட்களிலே நல்ல ஏற்ற துணைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய வாழ்வு வளம் பெற என் தேவனே நீர் கிருபை பாராட்டியல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இனுமாய் எங்களுடைய திருச்சபையின் பெண்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நேற்றைய தினத்திலும் அந்த பெண்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டு ஆண்டவரே ஒருவேளை நேரடியாக பார்க்காவிட்டாலும் காணொளி மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் கொஞ்ச நேரம் ஜபத்திலே வேத தியானத்திலே அமர்ந்திருக்க கர்த்தர் எங்களுடைய பெண்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உமக்காய் நேரம் செலவிட உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பிள்ளைகளாய் குடும்பத்திலே நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள திருச்சபையின் ஊழியங்கள் ஒருவேளை திருச்சபையில் நடைபெறாவிட்டாலும் காணொளி மூலமாய் நடைபெறும் போது அந்த ஊழியங்களிலே கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டியல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வீடுகளிலே தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரிகளாய் இந்த நாட்களிலே எங்களுடைய தாயார்கள் எங்களுடைய பெண்கள் காணப்பட, பெண்கள் அப்படி இருப்பதை பார்க்கின்ற பிள்ளைகள் எழுந்து பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்களுடைய வாழ்க்கை காணப்பட ஒரு மாதிரியின் தாயார்களாய் எங்களுடைய தாயார்கள் காணப்பட கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டியல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை ஆண்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் ஆண்டவரே குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாய் ஒரு தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே, கணவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே குடும்பத்தை நல்ல முறையிலே நடத்தி செல்ல
குடும்பத்தை ஆசீர்வாதமான பாதையில் இழுத்துச் செல்ல எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் ஈவாய் கொடுத்திருக்கின்ற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறிய சிறிய வேலை என்றாலும் அதிலே உண்மையோடு உத்தமத்தோடு செய்து அதன் மூலமாய் வருகின்ற நாட்களிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள குடும்பம் வாழ்வு பெற கர்த்தர் கிருபை தாரும். அதுபோல் ஆண்டவரே, எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் தங்களை உட்படுத்தி விடாதபடிக்கு எல்லாவற்றிலும் இருந்து விலக்கி தங்களுடைய சரீரங்களை காத்துக்கொள்ள, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்துமாவை காத்துக்கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டி அள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் குடும்பமாய் என்னென்ன தேவைகளுக்காய் காத்திருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் காலந்தவராமல் இந்த தேவன் சந்தித்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு வெளிநாடுகளிலே வெளியிடங்களில் இருக்கின்ற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். எங்களுடைய திருச்சபையிலும் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய கரத்தின் தொடுதலை எங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள நல்ல விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, விடுதலையோடு சுகத்தோடு இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டியல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கின்ற எங்களுடைய போர்வில்லி மெதரிஸ்ட் திருச்சபையினுடைய போதகர் அருள் ஜஸ்டின் புஷ்பராஜ் அவர்களுக்காக நாங்கள் தனியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகனும் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளையை தொடுவதாக. ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனப்பா, கர்த்தர் தம்முடைய மகனுக்கு இறங்கி நல்ல விடுதலையை கொடுத்து இன்னும் அதிகமாய் ஊழியங்களிலே ஈடுபட்டு ஆண்டவரே வல்லமையான ஒரு பாத்திரமாய் தொடர்ந்து தம்முடைய மகனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அநேகர் அந்த மகனுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த ஜெபங்களெல்லாம் கேட்கப்பெற மகனுடைய ஆண்டவரே சரீரத்திற்கின்ற எல்லா பலவீனங்களும் மாறிப்போக ஒரு பரிபூர்ணமான விடுதலை உம்முடைய பிள்ளை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டியலுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக போதவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரே சுகவீனத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தர் தொடுவீராக. நல்ல விடுதலையை கொடுத்து ஊழியங்களிலே வல்லமையின் பாத்திரங்களாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு கொள்ளை நோயினாலே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்வை மாற்றுவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்வதன் மூலமாய் இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டியல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாரும் இதை உணர்ந்து கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொண்டு உம்மோடு நெருங்கி வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலே முன்னேறி வர, அதன் மூலமாய் இந்த கொரோனாவை ஆண்டவரை நாங்கள் விரட்டி அடிக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டியல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னுமா எங்களுடைய பேராயத்தின் கீழாக இருக்கின்ற ஒவ்வொரு டிஎஸ்மார்களுக்காய், திருச்சபை ஆயர்களுக்காய், ஒவ்வொருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் மெதரிஸ்ட் ஊழியங்கள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அங்கெங்கெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். எல்லா ஊழியங்களும் எல்லா கூட்டங்களும் ஆண்டவரே எல்லா ஆராதனைகளும் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டியலுமா ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல முன்னேற்றத்திற்கு எதுவாய் நாட்டை நடத்தி செல்ல கர்த்தர் நல்ல ஞானத்தை தருவீராக. ஒரு சுயநலம் இல்லாதபடிக்கு பொதுநலத்தோடு இந்த நாட்டை நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை தாரும். ஒரு சேமமான நாட்களை நாங்கள் வெகு சீக்கிரத்திலே கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, வேதத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம், தியானிப்பதற்கு நாங்கள் முற்படுகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டவர்களாய் அதன்படி நடப்போம் என்று தீர்மானித்தவர்களாய் நாங்கள் ஆங்காங்கே எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சிகளாய் செயல்பட கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்கள்: 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் அருள் மேரி சுரேஷ்குமார், இன்னும் 20ஆம் தேதி மிஸ்டர் ராஜன் ஜோசப் ஆகியவர்கள் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறார்கள். பிறந்த நாளை ஆசரிக்கிற அன்பு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வக்கோலா மெதரிஸ்ட் திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டு புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகின்ற ஆண்டாய் காணப்பட கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. இவர்களுக்காய் நாம் ஒரு பாடலை பாடி ஜெபிப்போம். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம்
கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. ஒவ்வொரு நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஈவாய் இலவசமாய் தருகிறீரப்பா. பிறந்த நாளை காண்கின்ற அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம் நாதா. இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்தீரப்பா. கர்த்தர் கூட இருந்தீரப்பா. தானியேலோடு கூட இருந்த ஆண்டவர் அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கின்றீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும்போது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை முடிசூட்டி இந்த ஒரு புதிய வருடம் புதிய புதிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தருகின்ற வருடமாய் காணப்பட, இருதயத்தின் விருப்பங்களெல்லாம் நிறைவேறுகின்ற வருடமாய் காணப்பட, ஆரோக்கியத்தோடு அன்போடு ஐக்கியத்தோடு சமாதானத்தோடு வாழ்க்கை நடத்துகின்ற வருடமாய் காணப்பட, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற வருடமாய் காணப்பட, இன்னும் அநேக பிறந்த நாட்களை பெற்று உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்த என் தேவன் கிருபை பாராட்டியல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய திருச்சபையை சார்ந்த திருவாளர் முத்து கணேசன் அவர்களுடைய மகள் முகிலா நேற்றைய தினம் காலை 7 மணிக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள். ஆண்டுடைய கிருபையினாலே தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினருக்காய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். போர்வில்லி மெதரிஸ்ட் திருச்சபையை சார்ந்த அன்பு போதகர் அருள் திரு ஜஸ்டின் புஷ்பராஜ் சுகவீனமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்காய் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கடந்த நாளிலும் நீங்கள் தாய்மார்களாய் ஜெபித்தீர்கள். தொடர்ந்து அவர்களுக்காய் உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே தனி ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு நல்ல விடுதலை கொடுக்க நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்னும் போதகர்களுக்காக இன்னும் வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காய் நாம் தனி ஜெபங்களிலே குடும்ப ஜெபங்களிலே ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆலய ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல நம்முடைய சண்டே ஸ்கூல் நடைபெறும். எனவே சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அதிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாளிலே, அதாவது வியாழக்கிழமை என்று நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு அருள் நேசர் அவர்கள் பாம்பேயை வெக்கேட் பண்ணிவிட்டு அவர்கள் ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து ஊரிலே அவர்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க நம்மோடு
அவர்களோடு நல்ல ஒரு தொடர்பை நாம் வைத்துக்கொள்ள அவர்களுக்காய் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த நாள் காலை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் ஒரு முறை கூட வாழ்த்துவதிலே வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இப்படியாய் காணொளி மூலமாய் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் தந்த பெரிய வாய்ப்பிற்காய் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் ஒரு செய்தியை தியானித்தோம். ஹாகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்தோம். அதிலே நாம் 4 காரியங்களை தியானித்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 4 காரியங்களை நாம் தியானித்தோம். என்னவென்றால், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பவுமாக எருசலேமுக்கு அவர் அழைத்து வந்தார். எதற்காகவென்றால் ஆலயத்தை கட்டும்படியாய். ஆனால் அந்த மக்கள் முதலாவது எக்ஸ்கியூசஸ் சொன்னார்கள் என்று பார்த்தோம், சாக்கு போக்குகளை சொன்னார்கள். இரண்டாவதாக they were expanding their homes அப்படின்னு சொன்னேன். அவர்கள் தங்களுடைய ஆண்டவருடைய அந்த அழைப்பை மறந்துவிட்டு தங்களுடைய வீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய வீட்டை கட்டினார்கள். அதற்கு அப்புறமாக நான் சொன்னேன், அந்த வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒரு எக்கனாமிக் டிசாஸ்டர், ஒரு பொருளாதார சீர்குலைவை தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார்கள் என்று நாம் தியானித்தோம். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவர்களோடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், எக்ஸாமின் யுவர் செல்வ்ஸ். 4 E வைத்து 4 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். எக்ஸாமின் யுவர் செல்வ்ஸ் என்று சொல்லி அந்த ஹாகாய் புஸ்தகத்தில் உள்ள காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கடந்த வாரத்திலே நான் அப்படியாய் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் யோசித்து கொண்டிருந்த போது நான் நினைத்தேன், ஹாகாய் நாம் அதை தியானித்தோம். இனி ஆபகுக் என்று சொல்லக்கூடிய அந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்தேன். இந்த நாளிலே ஆபகுக் என்று சொல்லக்கூடிய அந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். அந்த பழைய ஏற்பாட்டிலே மேஜர் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லி கொஞ்சம் ப்ராஃபட்ஸ் இருக்கிறார்கள். யாரெல்லாம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஐசாயா, எரேமியா, இனுமாய் எசேக்கியல், டேனியல், இப்படியாய் ஒரு மேஜர் ப்ராஃபட்ஸ். அப்படின்னா அவர்கள் ரொம்ப மேஜர் ப்ராஃபட்ஸ்னா அவங்க ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், இல்லை என்றால் அனுபவம் முதிர்ந்தவர்கள், அப்படி அல்ல. வேதத்திலே அதை பிரிப்பதற்காக 2 பிரிவாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மேஜர் ப்ராஃபட்ஸ், மைனர் ப்ராஃபட்ஸ். மைனர் ப்ராஃபட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், சப்பனியா, ஹாகாய், சகரியா அண்ட் மல்கியா. இவர்கள் எல்லாம் யார் என்றால் அந்த 12 ப்ராஃபட்ஸும் அவர்கள் மைனர் ப்ராஃபட்ஸ் என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய புஸ்தகங்களை நீங்கள் பார்க்கும்போது அது சின்ன புஸ்தகங்களாக இருக்கும். 2-3 அதிகாரங்கள், இப்படியாய் அதிகாரங்கள் உள்ள புஸ்தகங்களாக இந்த இவர்களுடைய அந்த புஸ்தகங்கள் காணப்படுகிறபடினாலே, இன்னும் ஆண்டவர் ஒரு குறுகிய ஒரு காலத்திற்காய், ஒரு குறுகிய ஒரு சூழ்நிலையிலே அங்குள்ள மக்களுக்காய் அந்த தீர்க்கதரிசிகளை அவர் பயன்படுத்தினபடினாலே இவர்களை 5 அந்த ப்ராஃபட்ஸ்களையும் மேஜர் ப்ராஃபட்ஸ் என்றும், இந்த 12 இந்த தீர்க்கதரிசிகளை மைனர் ப்ராஃபட்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மைனர் ப்ராஃபட்ஸ்னா நம்ம ஒருவேளை நினைக்கலாம், அவங்கெல்லாம் மைனர் ப்ராஃபட்ஸாக இருக்கனால அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்னு. இல்லை, அப்படி இல்லை. எல்லாமே வேதத்தில் உள்ள எல்லா புஸ்தகங்களும் சரி சமமான முக்கியத்துவம் வாய்ந்த புஸ்தகங்களாக காணப்படுகிறது. இந்த மைனர் ப்ராஃபட்ஸில் வரக்கூடிய ஒரு புஸ்தகம்தான் இந்த ஆபகுக். இந்த ஆபகுக் என்று சொன்னால் அரவணைப்பு என்று அர்த்தம். அரவணைப்பு, எம்ப்ரஸ்ட், அரவணைப்பு என்று அர்த்தம். அப்போ இந்த ஆபகுக்
எப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா 609 முதல் 598 பிசி கிமு 609 முதல் 598 வரைக்கும் யோயாக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனுடைய காலத்திலே இந்த ஆபகுக் தீர்க்க தரிசனம் உரைத்தார். யோயாக்கீம் என்று சொல்லக்கூடிய அரசன் மிகவும் ஒரு தீயவனாக காணப்பட்டான். He was a wicked king. ஒரு தீமையான தீங்கு செய்யக்கூடிய ஈவில் கிங்காக இந்த யோயாக்கீம் காணப்பட்டான். அவனுடைய காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிதான் இந்த ஆபகுக். இந்த யோயாக்கீமுக்கு முன்பதாக உசியா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் 52 ஆண்டுகள் அவன் அங்கே அரசாட்சி செய்தான். அந்த 52 ஆண்டுகள் ஒரு கோல்டன் பீரியடாக தான் இருந்தது இஸ்ரவேலில். ஏனென்றால் உசியா ராஜா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜாவாக இருந்தபடினால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த தேசமெல்லாம் நல்ல செழிப்பாக காணப்பட்டது. இந்த ஆபகுக்கில் நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் பார்க்குறோன்னா, ஆபகுக் 3வது அதிகாரத்தில் இந்த அத்தி மரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், வயல்கள், ஆடு, மாடு இதெல்லாம் குறித்து இந்த ஆபகுக் ஒரு பாடலை பாடுகிறாரே. அந்த அத்தி மரம், அந்த திராட்சை செடி, அந்த ஒலிவ மரம், வயல்கள், ஆடு, மாடு இது எல்லாத்தையும் அதிகமாக இந்த ராஜா உற்பத்தி செய்து அயல் நாடுகளுக்கு எகிப்து, சிரியா, பெர்சியா, லீபனோன் இப்படிப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்து அந்நிய செலவாணி இந்த நாட்டிலே அதிகரித்தபடினாலே இந்த யூதா மிகவும் செழிப்பான ஒரு நாடாக இந்த உசியா ராஜாவின் காலத்திலே காணப்பட்டது. அதனால மக்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் அதிகமாய் குவிய ஆரம்பித்தது. ஆசீர்வாதங்கள் பெருகின உடனே மக்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறதுனாலே, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்கிறதுனாலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்தத்தையும் அவர்களுடைய செல்வ செழிப்பையும் ஒப்பிட்டு திமிர் பிடித்தவர்களாய், பாவம் செய்கிறவர்களாய், ஒரு தீமையான ஜீவியம் செய்கிற ஜனங்களாய் இந்த யூத ஜனங்கள் மாறிவிட்டார்கள். இன்னைக்கு நாம அநேக வேளைகளில் நினைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம என்ன நினைப்போம், நமக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும்போது நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறபடினால, ஆண்டவரோடு நாம உறவு கொண்டிருக்கிறதுனால, பரிசுத்தமாய் வாழுறதுனால என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தோடு நாம் வாழாமல் ஒரு மனதிலே ஒரு மேட்டிமை நிறைந்தவர்களாய் இன்னைக்கு மக்கள் என்ன செய்றாங்க, வாழ்றாங்க. இன்னொன்று, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் வசதியாக இருக்கிறாங்க, வீடு வாங்கியிருக்கிறாங்க, இல்லை தோட்டம் துறவுகளை வாங்கியிருக்கிறாங்க, கார் வாங்கியிருக்கிறாங்க, நல்ல வசதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படியே ஒரேடியாக சொல்லிவிடக்கூடாது. அவர்களும் அப்படி நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் நம்மை ஆனால் பணத்தை வைத்து, செல்வ செழிப்பை வைத்து, பரிசுத்தத்தையும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணவே கூடாது. அப்படின்னா இந்தியாவில் பெரிய பரிசுத்தவான் முகேஷ் அம்பானியாக தான் இருக்கணும், இல்லைனா லட்சுமி மிட்டலாக இருக்கணும், இப்படிப்பட்ட ஷிவ் நாடார் அவங்களா இருக்கணும். இப்படிப்பட்ட பணக்காரங்க லிஸ்ட்ல வரிசையில் இருக்காங்களே, இவங்க யாருமே கர்த்தரை அறியாதவர்கள். அவங்க தான் பெரிய பரிசுத்தவானா இருக்கணும். அது முடியாது. அப்போ ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தத்தையும் இணைக்க கூடாது. இந்த ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, நாங்கள் செல்வ செழிப்பாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு மமதை உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள்.
இந்த காலத்துல தான் இவர்களுக்கு யாரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்னா, நம்முடைய ஆபகூக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இங்க உள்ள மக்கள் எல்லாம் அவங்க தான் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, அவங்கள தான் கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரே, அப்போ கேட்கவா செய்யணும்? இவர் என்ன சொன்னாலும் இவர்கள் கேட்கவே இல்லை. அப்போ இந்த ஆபகுக் புஸ்தகத்துல ஆண்டவருக்கும் இந்த ஆபகுக்குக்கும் ரொம்ப ஒரு டயலாக் நடக்கிறது, ஒரு உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடல் தான் இந்த ஆபகுக் புஸ்தகம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேக்ரவுண்டு, எந்த சூழ்நிலையில இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி அந்த ஜூதாவின் மக்களுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் என்பது உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ எந்த மக்களும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவங்க தான் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் அத்திமரம், திராட்சை செடி, வயல், ஆடு மாடு எல்லாம் கொழுமையா செழிப்பா எல்லாம் துளிர் விட்டு காய் காய்த்து பழம் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கிறதே. அப்படி என்றால் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள்? அவர்கள் கேட்கவே இல்லை. துன்மார்க்கமாய் வாழ்ந்து வருகிறார்கள். விக்கிரக வழிபாடு அந்த தேசத்திலே காணப்படுகிறது. நியாயம் புரட்டப்படுகிறது. நியாயம் இல்லாத ஒரு தேசமாய், அநியாயமான ஒரு தேசமாய் தேசம் மாறி போனது. இந்த சூழ்நிலையிலே இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி அந்த மக்களுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். இது ஆண்டவருக்கும் ஆபகுக் தீர்க்கதரிசிக்கும் நடந்த ஒரு உரையாடல் தான் இந்த ஆபகுக் புஸ்தகம். இதிலே 3 காரியங்களை உங்களோடு நான் இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். 3 சாப்டர்ஸ், 3 அதிகாரங்கள் தான் ஆபகுக் புஸ்தகத்தில் இருக்கிறது. முதல் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு, 2வது அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு, 3வது அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு. அப்படியாய் 3 தலைப்புகளை நான் உங்களோடு இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். முதலாவதாக ஆபகுக் 1வது அதிகாரம் 2வது வசனம் நாம படிப்போனா, அதிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லாரும் வேதத்தை எடுத்து புரட்டி பாருங்கள். 1-2 கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. எப்படி கேட்கிறாரு பாருங்க. ஆண்டவர்கிட்ட இந்த தீர்க்கதரிசி கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் கேளாமல் இருக்கிறீரே, அப்படின்னா உமக்கு காது இல்லையா? நீர் கவனியாமல் இருக்கிறீரே, அப்படின்னா உமக்கு கண் இல்லையா? இப்படி ஆண்டவரிடத்திலே இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி கேட்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் வழியாய் நாம் கடந்து செல்லும் போது ஆண்டவரிடத்திலே நாம் என்ன செய்கிறோம்? கம்ப்ளைண்ட் பண்றோம், இல்லைன்னா கொஸ்டியன் பண்றோம். இந்த முதல் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு என்னன்னா, கம்ப்ளைனிங் டு காட். கம்ப்ளைனிங் டு காட் அண்ட் கொஸ்டியனிங் ஹிம். ஆண்டவரிடத்திலே அவன் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஒரு ஒரு வகையான விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். ஒரு புராது சொல்றது மாதிரி சொல்றான், கம்ப்ளைண்ட் பண்றான், கொஸ்டின் கேட்கிறான். ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கிறீர்? ஏன் கேளாமல் இருக்கிறீர்? தேசம் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது. தேசத்திலே நியாயம் இல்லை, நியாயம் புரட்டப்படுகிறது, விக்கிரக வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. முரட்டாட்டம் பிடித்த மனிதர்களாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களாய் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பண திமிர் பிடித்தவர்களாய் ஆசீர்வாதத்திலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். நீர் ஏன் ஆண்டவரே அமைதியாக இருக்கிறீர் என்று சொல்லி ஏன் ஏன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டியனை, ஒரு கம்ப்ளைண்டிங்கை இந்த ஆபகுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நாம் கொஸ்டின், கேள்வி கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இவைகள் நடைபெறுகிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இவைகள் நடைபெறுகிறது? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன்,
ஆண்டவர் உங்களுடைய நினைவுகளைப் போல நினைக்கிற ஆண்டவர் அவர் அல்ல. உங்களுடைய வழிகள் போல இருக்கக்கூடிய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அழகான ஒரு வசனத்தை சொல்லுகிறார் இல்லையா? என்ன வசனம்னா, ஏசாயா 55:9 என்ன சொல்லுகிறார் என்றால், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. As the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. உங்களுடைய வழிகள் என் வழிகள் அல்ல, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை பார்த்து ஏன் 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 என்று கேள்வி கேட்க தகுதியற்றவர்கள். ஏனென்றால் அவருடைய வழி, அவருடைய நினைவு நம்முடைய வழிகளை விட, நம்முடைய நினைவுகளை விட 1000 மடங்கு மேலானது. அவர் ஒரு நோக்கத்தோடு எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர். இந்த ஆபகுக் கேட்கிறான், ஆண்டவரே ஏனப்பா நீர் கேளாமல் இருக்கிறீரே, நீர் பதில் சொல்லாமல் இருக்கிறீரே. இங்கே வழக்கு காணப்படுகிறது, கொள்ளை காணப்படுகிறது, கொடுமை காணப்படுகிறது, நியாயப்பிரமாணம் பலனற்றா போய்விட்டது, உம்முடைய வேத புஸ்தகம் இங்கே வேலை செய்யவில்லை, மக்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை, அதன்படி அவருடைய வாழ்வு நடக்கவில்லையே அப்பா, ஏன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே இந்த ஆபகுக் கேள்விகளை எழுப்புகிறார். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அந்த அதிகாரத்தில் சொன்னாலும் அவர் அதிகமாய் பேசவில்லை. இவர்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆபகுக்கு கொஸ்டின் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு அநேக நேரத்தில் நாமளும் இப்படி தான் இல்லையா? பல காரியங்களை நம் ஆண்டவர் எதற்காக அதை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியாமல் அவரிடத்திலே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்போம். கடந்த வாரத்திலே கொரோனா மிகவும் பரவி இருந்தது. எங்களுடைய பில்டிங்கிலே 4 விங் இருக்கிறது. ABCD என்று சொல்லி 4 விங் எங்களுடைய பில்டிங்கிலே காணப்படுகிறது. இந்த 4 விங்லையும் சேர்த்து 46 பேர் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டார்கள். நான் உடனடியாக எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அந்த லிஃப்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எந்தெந்த வீட்டில் கொரோனா இருக்கிறதோ அந்த நம்பருக்கு எதிர்த்தாப்பில் அப்படியே லிஃப்ட்டில் எழுதியிருந்தாங்க. ஒரு சிவப்பு கலரில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி அதில் ஒட்டி வச்சுருந்தாங்க. நான் அதை பார்த்த உடனே நான் வீட்டிற்கு வந்து பிள்ளைகளிடத்திலே சொன்னேன். என்னுடைய பிள்ளைகள் வந்து மாலையிலே 5:30 மணி முதல் 7 மணி வரைக்கும் அவர்களுக்கு விளையாட்டு நேரம், கீழே போய் அவர்கள் விளையாடிட்டு வருவார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இங்கே வந்த உடனே ஜேதத் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னேன், மக்களே நீங்கள் நாளையிலிருந்து கீழே என்ன செய்யக்கூடாது, விளையாட போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். உடனடியாக 2 பேரும் ஓ என்று அழுதார்கள், கதறி கதறி அழுதார். 2 பேரும் அவர்களால் தாங்கவே முடியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய விளையாடக்கூடிய நேரம் 1.5 மணி நேரம்தான் உண்டு, அந்த நேரத்தையும் டேடி போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் அழுகிறார்கள். நான் என்னை பேசுவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், ஐயோ எங்களுடைய நேரம் போய்விட்டதே என்று சொல்லி. கொஞ்சம் அவர்களை அப்படியே அளவிட்டுட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து போய் சொன்னேன், மக்களே நம்ம வீட்டில் தாத்தா இருக்கிறார்கள், வயதானவர்கள். நீங்கள் கீழே போவீங்க, விளையாடிட்டு வருவீங்க, தாத்தா பக்கத்தில் போய் தான் என்ன செய்வீங்க, உட்காருவீங்க. தாத்தாக்கு மடியில் தான் போய் உட்கார்ந்துருப்பீங்க. பிறகு தாத்தாவுக்கு ஏதாவது வந்துன்னா மிகவும் கடினமாக இருக்கும், நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள், அது மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும்
உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு அதிகமாய் பாதிக்காது, ஆனால் வயதானவர்களுக்கு அது பாதிக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்து புரிய வைத்த போதுதான் அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் விளையாட போக வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலே சொல்லவே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு நன்மைக்காகத்தான் அவர் செய்கிறார். தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால் அதை ஒரு காரணத்திற்காக, அந்த பிள்ளைகளுடைய நன்மைக்காக, குடும்பத்தினுடைய நன்மைக்காக அந்த தகப்பன் அந்த காரியத்தை சொல்லுகிறான். அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உன்னுடைய வழிகளை விட என்னுடைய வழிகள் மேலானவைகள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசாமல் இருக்கிறாரே, அவர் கேளாமல் இருக்கிறாரே என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் அவருடைய வழிகள் வித்தியாசமான வழிகள், வித்தியாசமான வழிகள். ஆனால் அநேகரை நீங்கள் வேதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறபடினாலே, நம்மை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறபடினாலே, கேள்வி கேட்பவர்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்களிலே அமைதியாக பதில் கொடுக்கிற ஆண்டவராகவும் அவர் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒருவேளை பட்சிக்கிற அக்கினியாக இருந்தாலும் அந்த நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கேள்வி கேட்கும் போது பொறுமையோடு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். இந்த ஆபகூக் 1வது அதிகாரத்திலே ஆண்டவரிடத்திலே கேள்விகளை கேட்கிறான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்களை குறித்து நம் ஆண்டவரிடத்திலே கேள்விகளோடு இந்த காலையில் உட்கார்ந்திருப்போம்னா, ஏன் ஆண்டவரேன்னு கேள்விகளோடு உட்கார்ந்திருப்போம்னா, ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய நினைவுகளை விட, உன்னுடைய வழிகளை விட என்னுடைய வழிகள் மேலானவைகள், உயர்ந்தவைகள். எல்லா காரியங்களையும் நான் எது செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மைக்காகவே செய்வேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 1வது அதிகாரம் என்னது? கம்ப்ளைனிங் டு காட் அண்ட் கொஸ்டினிங் ஹிம். 2வது இந்த ஆபகூக் என்ன செய்கிறார் பாருங்க. ஆபகூக் 2வது அதிகாரம் 1வது வசனம் படிச்சீங்கன்னா, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை குறித்த காலத்திற்கு நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் அது வரும், அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இங்க பேசுறாரு. எப்ப பேசுறாரு அப்படின்னாச்சுன்னா, இவன் என்ன செய்யறான்? ஆபகூக் calm before God and trust him. ஒரு 2வது அதிகாரத்தில் calm before God அப்படின்னா அமைதியா, சைலண்டா ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறான். அவரை நம்பி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். அப்போதான் ஆண்டவர் என்ன செய்றார்னா பேசுறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்றான் பாருங்க, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்றும் கவனித்து பார்ப்பேன். இப்போ அவன் என்ன பண்றான்? காமா இருக்கிறான். காம் பிஃபோர் காட். முதல்ல கம்ப்ளைனிங் டு காட், 2வது காம் பிஃபோர் காட். அமைதியா இருக்கும்போது தான் ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு பாருங்க, வேதத்தில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 1 ராஜாக்கள்
19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் என்ன செய்யல, இருக்கல. பயங்கரமா காற்று அடிக்குது, அந்த காற்றுல கர்த்தர் இல்லை, சத்தம் பயங்கரமா வருது. அடுத்தது காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, அதுவும் பயங்கரமான சத்தம், பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கல. அதுக்கப்புறம் 12வது வசனத்துல பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினிலையும் அங்க இல்லை, யாரும் இல்லை, கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் எதுலையும் இல்லை, காற்றுலையும் இல்லை, பூமி அதிர்ச்சியிலே இல்லை, இடியிலே இல்லை, மின்னல்ல இல்லை, எதுலையுமே ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படவில்லை. ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று, அமைதலான மெல்லிய சத்தம். அதுதான் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். என்ன சொல்றாருன்னா, நான் என் காவலிலே தரித்து. காவல்காரன் எப்படி இருப்பான் தெரியுமா? நம்ம பார்டர்ல நிற்கக்கூடிய இராணுவ வீரர்களை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்க மாட்டாங்க. ஜாலியா அப்படியே ரேடியோ போட்டுட்டு அதை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அங்கங்கே பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். எப்படி இருப்பாங்கன்னா, வாயை மூடிக்கொண்டு எதையும் பேசாமல் காதுகளை அப்படியே அதை கவனித்துக் கொண்டு கண்களை அப்படியே நோக்கி கொண்டிருப்பார்கள். யார் எப்பொழுது வருவான் என்று தெரியாது, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல ஆபகுக் சொல்லுகிறார், நான் அப்படி அரணிலே நான் ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்காய் அப்படியே நான் கவனித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறார். அமைதியாயிருப்பேன். இன்னைக்கு அநேக வேளைகளில் நம்ம தான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறோம். சிலர் பாடிட்டே இருப்பாங்க. ஆபகுக் புலம்புறது மாதிரி புலம்பல நிறுத்தவே மாட்டாங்க. வாயை திறந்தா, சில பெண்கள் எல்லாம் வாயை திறந்தா நிறுத்தவே மாட்டாங்க, பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, வீதிகளில் பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை. வாயை திறந்தா நிறுத்தவே மாட்டாங்க. கொஞ்சம் நில்லுப்பா. ஆபகுக் சொல்றான், நான் கொஞ்சம் அமைதியா இருப்பேன். எதுக்குன்னா, அப்பதான் ஆண்டவர் பேசுவார். என்னிடத்தில் ஆண்டவர் பேசுவதை நான் கேட்பதற்கு நான் அமைதியா இருப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் பேசுறதை கேட்கறதுக்கு அமைதியா இருக்கிறது இல்லை. சில டைம்ல அவங்களுக்கு ஆண்டவர் பேசுறதை கேட்கணும்னு நினைச்சாலும் சத்ருவான சாத்தான் கேட்கறத தடுத்துருவான். சர்ச்சில் கூட பாருங்க, சிலரை பார்த்தீங்கன்னா வசனம் அதிகமாக அழகாக போதித்து கொண்டிருப்பார் பாஸ்டர். ஆண்டவருடைய வார்த்தை அங்கே போதிக்கப்பட்டு கொண்டிருப்போம், இவங்க வேற யார்ட்டையாவது அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்போதான் அவங்களுக்கு கண்ணு திறந்தது மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேற உலகத்துக்கு போயிடுவாங்க. சிலர் கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, ஆனால் அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை அநேகர் கேட்பதில்லை. எப்படியாவது சத்ரு அதை கேட்க கூடாதபடிக்கு செய்து விடுகிறான். அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. ஆபகுக் சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? என் காவலிலே தரித்து அரணிலே நின்று கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார், அவர் எனக்கு என்ன சொல்லுவார்னு கேட்பேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். விசுவாசத்தினால், ஃபெய்த், ட்ரஸ்ட், அதனால என்ன செய்வான்? நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ரோமரிலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ
நீ ஆண்டவரை நம்ப வேண்டும். நீ ஆண்டவரை நம்ப வேண்டும். குறித்த காலத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் நடைபெறும். ஆண்டவர் ஒருவேளை பேசாமல் இருக்கிறாரா, நீ அமைதியாயிரு. அமைதியாயிருக்கிறது மாத்திரமல்ல, உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தர் மேல் விசுவாசமாயிரு. கர்த்தர் மேல் விசுவாசமாயிரு. ஆபகுக்கு அதை தான் செய்யறாரு. 2வது அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் பேசுறத நான் கேட்பேன், சைலண்டா இருக்கிறேன். ஆபகுக்கு 2வது அதிகாரம் 20வது வசனத்தில், கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் எப்படி அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுது. மௌனமாயிருக்க கடவுது. ஆண்டவரே, நான் இவ்வளோ நாளும் புலம்பிட்டு இருந்தேன்ப்பா, ஆனால் இப்போ அப்படி நான் இருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உமக்கு முன்பாக அமைதியாக இருப்பேன். இன்னும் நான் என்ன செய்வேனா, என்னை தாழ்த்தி நான் உம்மை நம்புவேன். பவுல் சொல்லும்போது சொல்கிறார்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. தாவீது சொல்லும்போது சொல்கிறார், நான் இன்னும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கேன். யோபு சொல்லும்போது சொல்கிறார், நான் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அமைதியாய் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்கிறேன் என்று சொல்லி இந்த 2வது அதிகாரத்திலே கர்த்தருடைய சத்தத்தை இந்த ஆபகு கேட்கிறார். முதலாவது, he was complaining to God. ரெண்டாவது, he was calm before God and trusting him. மூணாவது, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூணாவது பாருங்க, 3வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் வேதத்தை திருப்பி அதை நீங்க படிச்சீங்கன்னா, ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. இப்போ என்ன பண்றாருன்னா, பாட்டு பாடுறாரு ஆபகுக். ஏன்னா, கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேனப்பா, உம்முடைய வார்த்தையை நான் கேட்டபோது எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை ஆபகுக் கேட்டபோது அவனுடைய வாழ்க்கையிலே ஞானம் வந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு அவனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. இப்போ அவனுடைய வாழ்க்கையில பாடுறான். என்ன இது? சிகாயோனில் பாடின விண்ணப்பம். சிகாயோன்னா என்னது? சிகாயோன்னா ஏதோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையாது. அது ஒரு வகையான ராகம். நம்முடைய பாமாலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ராகங்கள் போட்டிருப்பாங்க. அதில் அந்த நாட்களில் இருந்த ஒரு ராகம்தான் இந்த சிகாயோனில் ராகம். நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மெலடி ராகம் தான் இந்த சிகாயோனில் ராகம். இந்த ராகத்தை இந்த ஆபகுக்கு பாடி என்னது? he was cheerful in the Lord. cheerful in the Lord. ஆண்டவரிடத்தில் இப்போ மனமகிழ்ச்சியா இருக்கிறான். and praising him. முதலாவது he was complaining to God. இரண்டாவது he was calm before God. இப்போ he is cheerful in the presence of the Lord. he was praising him. ஆண்டவரை அப்படியே ஆராதிக்க தொடங்கிவிட்டான். புலம்பிக் கொண்டிருந்தவன், முறுமுறுத்துக் கொண்டிருந்தவன், கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தவன், ஆண்டவர் பேசுவதை அவன் கேட்டபோது இப்போ சந்தோஷமாய் ஒரு மெலடி அப்படியே பாடிட்டு இருக்கான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுவதை அவன் கேட்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. அவனுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய அறிவு வளர்ந்து விடுகிறது. இதுவரைக்கும் அவன் எவ்வளோ படித்தவன் தான். ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவன் நன்றாக படித்தவன், நல்ல ஒரு ஞானி. இந்த காலத்தில் பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கினவர்களை விட அதிகமாக ஞானம் படித்தவர்கள் இந்த தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய வாய்களாக இருந்து செயல்பட்டவர்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய பேச்சை நான் கேட்ட பிறகு எனக்கு பயம் உண்டாயிற்று. அப்படி என்றால் நான் ஞானமடைந்தேன். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர்
பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அதுக்கு பிறகு பாருங்க, ஆபகுக்கு 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் தான் படிக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலியோ மரத்திலே பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா! நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டோடைய வார்த்தையை அவன் கேட்டபோது அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாயிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் எது இல்லை என்றாலும் என்னுடைய சந்தோஷத்தை எதுவும் கெடுக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இல்லைனாலும் சரி, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டாலும், எனக்கு கிடைக்காமல் போனாலும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா! யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நான் சொல்றேன், என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள்ள என்ன செய்வேன்? களி கூறுவேன். இந்த பாட்டை ஆபகுக்கு பாடினது என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்லியிருக்கு 3:19, இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நெகினோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால வாசித்து ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பாட்டு எப்படிப்பட்ட பார்த்தனா, நெகினோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கப்பட்டது. நெகினோத்னா ரொம்ப ஃபாஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இவன் சும்மா பாடலை, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் அப்படின்னு பாடலை. எப்படி பாடுறான்னா, உற்சாகத்தோடு பாடுறான். நெகினோத் அப்படின்னா ஒரு உற்சாகமாய், ஒரு ராப் சாங் மாதிரி. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் 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 மகிழ்ச்சியா இருப்பேன். முதல்ல ராப்பை எழுதியிருப்பான் போல இருக்கு. அப்படி சந்தோஷமாய் அவன் பாடலை பாடுகிறான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டபோது ஞானம் உள்ளவனானா. அவன் சொல்லல, அத்திமரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார், என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் யெகோவா ஈரேன்னு சொல்லல. அவன் சொல்றான், அவர் என்னுடைய ரட்சிப்பின் தேவன். ஏன் தெரியுமா அவனுக்கு பயம் இல்லைன்னா, நான் ஒருவேளை பஞ்சத்தில் அடிபட்டு இந்த கொள்ளை நோயில செத்து போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இன்று மரித்தாலும் ஆண்டவரோடு கூட வாழுவேன். நான் இன்று இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நான் கண்ணை திறக்கும் போது என் தேவனோடு கூட இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா! யோசித்து பாருங்க, இது ஆண்டோடைய வார்த்தை. புலம்பிட்டு இருந்தான், எல்லாம் புலம்பல், வாழ்க்கையில் பெரிய புலம்பலாகவே இருந்தது. ஆண்டவருக்கு முன்பாக அப்படி அமைதியாக இருந்தான். 3வது, ஆண்டவர் பேசின போது அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதுக்கப்புறம் சொல்றான், அவர் என்னை மான்கால்களைப் போல, என்னுடைய கால்களை மான்கால்களைப் போல என்ன செய்வாராம்? மான்கால்களைப் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த மான்கள் எல்லாம் கண்மலையில் ஒரு சின்ன, அதனுடைய காலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மலைகளில், அந்த கரடு முரடான பாதைகளில் அந்த கால்கள் அப்படியே தள்ளாடாம, அந்த கால்கள் கரெக்டாக அந்த இடங்களில் பிடித்து கொண்டு சறுக்கலான இடங்களிலே அப்படியே நடந்து செல்லும். எந்த விதமான தள்ளாட்டங்களும் அந்த மான்களுக்கு இருப்பதில்லை. அப்படியே கிரிப், அவ்வளவு தூரம் அந்த கிரிப் அந்த மான்களுடைய கால்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட கால்களை எனக்கு தருவார். பிரச்சனைகள் வரும். தானியேலுக்கு பிரச்சனை வரலையா? சிங்கக்கெபிக்குள்ள இருந்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு பிரச்சனை வரலையா? பிரச்சனை வந்தது, பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை வழியாய் கர்த்தர் நடந்து செல்வதற்கு எனக்கு பலத்தை தருவார். அவர் என்னுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். ஹல்லேலூயா! மான் கால்களை போல மாற்றுவார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனுங்க. ஆண்டோடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்னு இல்லை, பிரச்சனை வருங்க. பிரச்சனை வரும், சிங்கக்கெபி வரும், அக்கினி சூளை வரும், ஆறுகள் வரும், வியாதிகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அதை தாண்டி செல்வதற்கு கர்த்தர் எனக்கு மான் கால்களை தந்து என்னை பலப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு பாட்டோட இந்த
ஆபகுக் முடியுது. இந்த ஆபகுக் முடியுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் படித்தோம். ஆபகுக்குடைய வாழ்க்கை, ஆண்டவருக்கு அவனுக்குள்ள ஒரு உரையாடல். முதலாவது புலம்பிக் கொண்டிருக்கிறான். He was complaining to God and questioning him. இரண்டாவது, he was calm before God and trusting him. மூணாவது, he was cheerful in the Lord and praising him. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை பலவிதமான கேள்விகளோடு நாம் இருக்கலாம். கொஞ்சம் ஆண்டோடைய சமூகத்தில் பொறுமையோடு ஆண்டவர் பேசுவதற்காய் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மகிழ்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட உலகம் கொடுக்கக்கூடாத, எடுக்கக்கூடாத ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்து இந்த கொள்ளை நோயின் இந்த கொடூரத்தையும் தாண்டி செல்வதற்கு மான் கால்களை கொடுத்த ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட பலத்தை தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவாக காணிக்கை பாடலாக நம்பி வந்தேன் மேசியா நான், நம்பி வந்தேனே என்ற பாடலை நாம் பாடுவோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நாம் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியவில்லை. எனவே உங்களுடைய காணிக்கைகளை இந்த பாடலை போடும்போது நம்முடைய உண்டியல்களிலே நீங்கள் தயவாய் இந்த நாளிலே போட்டு விடுங்கள். நாளைக்கு போடலாம், நாளை மறுநாள் போடலாம் என்று யோசித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நீங்கள் அதை போட முடியாது. அதை மறந்து விடுவீர்கள். இல்லை என்றால் காசு இருக்காது. இப்பொழுது இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் உண்டியலை எடுத்து உங்களுடைய காணிக்கைகளை இந்த நாள், இந்த சண்டே ஆஃபரிங், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் எப்படியும் ஆஃபரிங் போடுவீங்க, அதை உங்களுடைய உண்டியலை போட்டு வைக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மேசியா நான், நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே தம்பமே தருவனே வருத்தாவிது குமர குருபரமனுவேலே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பான தரிசனம் நித நித சரி தொழுவதிதமென்னவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கூர் வேதனே சிறுமைத்து அதிநலமிகும் உனதிரு அருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே கோவியில் கோவியே தன பறிவுடன் அருள் அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. ஆதிவோ லோலமே பாதுகா காலமே உனதடிமைகள் படுத்துயர் அவதிகள் மெத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. தேவ சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. ஜெபம் செய்வோம்.
அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த காணொளி வாயிலாக எந்த தடையும் இல்லாதபடிக்கு உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் தந்த பெரிய கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்திருப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர முடிந்தது. உம்முடைய வார்த்தையை எங்களோடு கர்த்தர் பேசினீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையை கேட்டவர்கள் ஒரு காதாலே கேட்டு மறு காதாலே நாங்கள் அதை விட்டு விடாதபடிக்கு, சத்துரு அந்த வார்த்தையை எங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து விடாதபடிக்கு அதை இருதயமாகிய பலகையிலே பதித்து கொண்டு எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ ஆண்டவரே, அந்த ஆபகூக்கை போல மகிழ்ச்சியோடு காணப்பட, வாழ்க்கையில் என்ன ஒரு காரியம் வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது. எதை நான் இழந்தாலும் நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன். ஏனென்றால் அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு நாங்கள் வாழும்படியாய் கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டியல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி வாயிலாக இந்த ஆராதனையை பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் இன்னும் அதிகமாய் உமக்கென்று கொடுத்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஒரு புதிய வாரத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றீர். இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, மறுபடியுமாய் வருகின்ற வாரத்திலும் இப்படியாய் காணொளி வாயிலாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டியல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய உறவழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வீடுகளிலே தரித்திருப்போம். Praise the Lord. God bless you. Thank you for joining.